ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிற பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 70,000க்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கணும், ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்க்ரீனுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க அந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்கு அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி M35 5G ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த M சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஃபேமஸா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்தியால தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் ஸ்ரீலங்கால நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து ஓகேயா இருக்குமா அண்ட் என்ன பிரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சாம்சங்ல நீங்கள் வந்து 60,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M35 5G அப்படிங்கிற இந்த ஃபோனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவுமே ஃபேமஸாக போன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதை இலங்கையிலையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 வேரியன்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 6GB 128GB, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 8GB 128GBன்னு சொல்லலாம். ஸோ 6GB 128GB தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60,000லேருந்து 65,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இலங்கையில் ஸ்மார்ட் ஃபோன் விலைகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் குறைஞ்ச விலையில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போடு பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் இதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூட நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட மேலேயே பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி M35 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ஃபோனை வந்து போட்டிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் சாம்சங் கேலக்ஸி M35 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மேக் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் இதை சொன்னேன், இது வந்து இந்தியாக்காகவே மேக் பண்ணுற M சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்க ஃபோன்ஸில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் நெட்வொர்க்கில் ஒரு சில இஷ்யூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்ரீலங்காவில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் அது கூட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் கேமரா வந்து போட்டிருக்காங்க. 6000 mAh பேட்டரி அப்படிங்கிற இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் ஒர்க்ஸோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் இந்த அளவு விஷயங்கள் தான் இன்க்ளூட் ஆகியிருக்கு. நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே இன்க்ளூட் ஆகுதில்லை. ஸோ அதையுமே செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்த M35 டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது S24 டிசைன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பின்னாடி கொடுத்துருக்க 3 கேமராஸ் தான். ஸோ இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்க கிடைக்குது. இந்த டிசைன் தான் இப்போ வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிசைன்லேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபோனாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி தான். அந்த பேட்டரினால தான் இந்த ஃபோன் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கைக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனோட மேலே நம்மளுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனே தான் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வந்து ஒர்க் பண்ணுது. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 நானோ சிம் யூஸ் பண்ணலாம். ஒரு நானோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SD கார்டும் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டடாக ஒரு ஸ்லாட் வந்து SD கார்டு கொடுத்துல சிம் கார்டே உங்களுக்கு வந்து SD கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே கையில் எடுத்தோன்னு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான டிசைன் தான். கிட்டத்தட்ட S24 டிசைனை வந்து நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓரளவு கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா
222 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கையில் ஹோல்ட் பண்ணுற நேரம் வெயிட் வந்து கையில் ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும், ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்காது. கொஞ்சம் ஓரளவு பாக்ஸ் ஷேப்பில் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கையில் ஹோல்ட் பண்ணும்போதும் அது வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அது நல்ல ஒரு டிசைனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் அண்ட் டிசைன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோனை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்க்குற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 6.6 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்க வீடியோஸ் பார்க்கும்போதும் ஸோ அதனால இதோட டிஸ்பிளேல வந்து நம்ம பெரிய ஒரு குறை சொல்கிறதுக்கு இருக்காது. அண்ட் அது கூட 120 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜாக நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணலாம். டிஸ்பிளேயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கீழே விழுந்தாலுமே ஓரளவு சேஃபாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்குன்னு தூக்கி கீழே போட்டுட்டு டிஸ்பிளே உடையுது அப்படின்னு சொல்ல முடியாது. கை தவறி நம்ம ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கிளாஸை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அது கூட பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து இந்த M35 வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லைனா உங்களுக்கு வந்து டே டு டே யூசேஜுக்கு தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த M35 5G அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அண்ட் அதுக்கு இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Exynos 1380 அப்படிங்கிற ப்ராசஸரை தான் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இதோட GPU அப்படின்னு பார்த்தோம்னா Mali G68 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஒக்டோகோர் ப்ராசஸரும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூடயே வேப்பர் கூலிங் சாம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேம் பிளே பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது கூட இது வந்து நீங்கள் ஹெவி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது மீடியம் கிராஃபிக்ஸில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவி கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஃபோனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் சாதாரண யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து லக்கை பார்க்க கிடைக்காது. ஸ்டக் ஆகாமல் நல்லாவே ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாம்சங் ஃபோன்ஸில் ஒரு குறையாக இருக்கிறதே இது ஸ்டக் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான். அண்ட் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் காரணமாக ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு இதில் கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா Android 14ல் 1UI நம்மளுக்கு 6.1 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதில் OS அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 மேஜர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 4 வருஷத்துக்கான அப்டேட் வந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணது 6GB 128GB தான். அண்ட் இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, 8GB 128GB வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக நார்மல் யூசேஜுக்கு டே டு டே யூசேஜுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை கூட ஹெவி யூசேஜாக யூஸ் பண்ணும்போதும் இந்த ஃபோன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த சாம்சங் கேலக்ஸி M35 கொடுத்துருக்க முக்கியமான கீ ஃபீச்சராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி தான். 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரினால தான் இதோட வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த 6000 mAh கொண்ட பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 25 வோல்டேஜ் வந்து சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சாதாரண யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலே இந்த ஃபோனை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெவி யூஸராக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு நாள் தாக்கு பிடிக்கிற அளவில் தான் இந்த ஃபோன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். அடுத்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேமரா தான். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த M35ல நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் நம்மளுக்கு மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 50 மெகா பிக்சலில் f1.8ல வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சலில் f2.2ல அல்ட்ரா வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2 மெகா பிக்சலில் நம்மளுக்கு வந்து மேக்ரோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் தான் இதில் வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டே லைட்டில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கு. இதுலையுமே நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் போர்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோட்டோஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ஓகேயான ஃபோட்டோஸ் தான் இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4K 30 FPS வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அது
அதுக்கப்புறம் இதோட கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 13 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் செல்ஃபிஸ் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். லைட் வந்து நல்லா இருக்கிற இடங்களில் செல்ஃபி வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, சாதாரண செல்ஃபி ஃபோட்டோஸாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4K 30 FPS செல்ஃபிலையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 60,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது தான். ஸோ அதனால ஸ்ரீலங்காக்கு இன்னுமே நிறைய இடங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்க கிடைக்கிது இல்லை. ஸோ இதே இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ போகிற சேலில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய சேல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த M சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேலில் ரொம்ப அதிகமாக சேலான ஃபோன்ஸ் அப்படின்னு கூட நம்மளுக்கு அவங்களுடைய வெப்சைட்லேயே இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரண யூசேஜ் டே டு டே யூசேஜுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைனா உங்களுடைய அம்மாக்கோ அப்பாவுக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும், பட் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த Samsung Galaxy M35 அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அது கூட ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வந்து தேடுறீங்க அப்படின்னா அதுக்கும் 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ சாதாரண யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஹெவி கேமராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் மீடியம் கிராஃபிக் தான் ப்ளே பண்ணலாம். ஹெவியாக போடும்போது ஃபோன் கொஞ்சம் லெக் ஆகிறது நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லனாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் சாம்சங்கில் தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, கட்டாயம் இந்த வீடியோ நான் உங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.